ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பங்களா எபிசோடோட 24th பாகத்தை பார்க்கலாம். கண்ணாடியில் டாக்டரின் உருவம் தெரியவில்லை என்பதை ஆசிரியர் அலெக்ஸ் இப்போது மற்றவர்களிடம் சொன்னார். கண்ணாடியின் முகம் தெரியாமல் எப்படி ஒருவன் முகச்சவரம் செய்யக்கொள்ள முடியும்? இதை எப்படியாவது கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்கிற முடிவு செய்யப்பட்டது. ஃபெர்குசன் ஒரு விசித்திரமான பேர் வழி. அவன் சாதாரணமான மனிதனே அல்ல. இது அங்கே கூடியிருந்த எல்லோரும் ஓர் மனதாக தீர்மானித்தனர். இந்த நபர் யார், அவனுக்கு எங்கிருந்து வந்தான் என்பதை ஆராய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். மனிதர்களில் சிலருக்கு இயற்கையாக இருப்பதை விட அதிகமான பவர் இருப்பதே சாத்தியம். மற்றும் பைசார சக்திகளை பெற்றுள்ள மனிதர்களும் இருக்கிறார்கள். பைசாச சக்தி உள்ளவர்கள் எளிதில் சாக மாட்டார்கள். பல வருட காலம் உயிரோடு இருப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகளை அவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொள்வார்கள். சமீப காலத்தில் மரணமடைந்த சில நபர்களின் பின்னால் ஃபெர்குசன் இருந்தாலும் இருக்கலாம். அவருக்கே தெரியாமல் அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் கவனிப்போம் என்று ஜோன் சொன்னார். அப்போது ரவீந்திரன் சொன்னது, இவனை போன நபர்கள் 4 பேர்கள் தெரியும்படி வசிக்க மாட்டார்கள். எங்கோ ஒரு தனி வீட்டில் மறைவாக வாழ்வார்கள். நாம் அவர்களை கவனிக்கிறோம் என்பதை மட்டும் அந்த நபருக்கு தெரியக்கூடாது. தெரிந்தால் நமக்கு ஏதாவது கேடு செய்வார். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜோன்ஸ் கேட்டார். நான் ஒரு யோசனை சொல்கிறேன். அதன்படி நடந்தால் அவரை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் என்றார் ரவிச்சந்திரன். என்ன யோசனை? சொல்லுங்கள். இந்த நபர் குடியிருந்த இடத்தை யாருக்குமே தெரியாமல் பார்க்க வேண்டியது. அவர் வைத்திருக்கும் பெட்டிகளை திறந்து என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும். அவை மூலம் அவன் யார் என்பதை கண்டுபிடித்திடலாம். அதற்கு என்ன வழி? அந்த நபர் கல்லூரியில் இருக்கும்போதே நாம் அவரது வீட்டிற்குள் நுழைய வேண்டும். இது நல்ல யோசனை. கல்லூரியிலிருந்து அந்த நபர் 5 மணிக்குத்தான் திரும்பி வருவார். அதற்குள் தாம் வீட்டிற்கு போய் வந்துவிட வேண்டும் என்றான் ரவீந்திரன். இதை மற்றவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அடுத்த நாள் ஃபெர்குசன் வகுப்புகளில் இல்லை. வீட்டில் தனியாக அமர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் அவன் சிந்தனை தன்னை பற்றியதாக இருந்தது. இதுவரை அந்த பங்களாவை பற்றி நினைக்க நேரமே இருக்கவில்லை. அந்த பங்களாதான் அவன் வாசஸ்தலம். அவனது உடைமைகள், உயிர் எல்லாமே அந்த பங்களாதான். 10 வருடங்களுக்கு மேல் ஒரு இடத்தில் இருந்தால் தான் யார் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதனால் நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் அவன் தங்குவதில்லை. யாருக்குமே தெரியாமல் அங்கிருந்து போய்விடும் குணமான அவனுடையது. இதனை பற்றி யாரும் இதுவரை முக்கியமான அக்கறை எதுவும் எடுத்துக்கொண்டதே இல்லை. அதனால் இவனும் அடிக்கடி இடம் மாற்றிக்கொண்டிருந்தான். ரவிச்சந்திரனும் மற்ற ஆசிரியர்களும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தார்கள். ஃபெர்குசன் அறிய வாய்ப்பே இல்லை. அன்று பிற்பகல் ஃபெர்குசன் பத்திரிகையை படித்து கொண்டே இருந்தபோது வாசல் மணியை யாரோ அடித்தார்கள். சந்தேகத்தோடு ஃபெர்குசன் கதவை திறந்தான். வெளியில் நின்று கொண்டிருந்தது அலெக்சாண்டர். என்ன அலெக்ஸ், மோட்டார் சைக்கிளில் ஏதாவது ரிப்பேர் ஆகிட்டதா என்று கேட்டுக்கொண்டே அவனுடன் கை குலுக்கினான். அலெக்ஸ் ஒரு நல்ல விளையாட்டு வீரர். இவனுடன் கை குலுக்கியது வலி ஏற்பட்டு ஐயையோ என்று கத்திவிட்டார். ஃபெர்குசனுக்கு எவ்வளோ மிருகபலம் இருக்கிறது இப்போதுதான் அவருக்கு தெரிந்தது. மோட்டார் சைக்கிளில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். உங்கள் வண்டியின் பின் பிரேக்கை கொஞ்சம் லூஸ் ஆக்கி இருக்கிறது போல் தெரிந்தது. நீங்கள் சொன்னது மிகவும் சரி. பிரேக் லைனிங் கொஞ்சம் தேய்ந்து போயிருக்கிறது. இதை போன்ற விஷயங்களை உடனுக்குடன் கவனித்திட வேண்டும். பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று விடவே கூடாது. நீங்கள் சொன்னதுக்கு மிகவும் நன்றி என்றவாறே அலெக்ஸ் வீட்டிற்குள் நுழைந்தார். ஒரு பக்கமாக அமர்ந்த வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் நோட்டம் விட்டார். இடது பக்கம் இருந்த ஒரு அறையின் கதவுக்கு பத்திரமாக 2 பூட்டுகளை போடும்படி இருந்தன. எந்த குவார்ட்டர்ஸிலும் இதை போன்ற 2 பூட்டுகள் போடப்படவே இல்லை. ஃபெர்குசன் உள்ளே போய் குடிக்க டீ கொண்டு வந்தான். அடே அப்பா, இவ்வளவு விரைவில் டீ தயார் செய்து விட்டீர்களா? இல்லை இல்லை, ஃப்ளாஸ்கில் வாங்கி வைத்திருக்கிறேன். யாராவது வந்தால் உடனே கொடுப்பதற்கு. அலெக்ஸ் டீயை குடித்தார். கல்லூரியில் உங்களுக்கு நல்ல மதிப்பு. நான் வகுப்பில் மிகுந்த கவனத்தோடு சொல்லித் தருகிறேன். எதை செய்தாலும் மிகவும் ஒழுங்காகவும் செய்ய வேண்டும் என்பது என் எண்ணம் என்றான் ஃபெர்குசன். இப்படி பேசிக்கொண்டே ஃபெர்குசன் ஒரு சுருட்டை எடுத்து பற்ற வைத்தான். அலெக்ஸுக்கும் ஒரு சுருட்டை நீட்டவே, நான் சுருட்டு பிடிப்பதில்லை, தேவை என்றால் சிகரெட் பிடிப்பேன் என்று அவர் சொல்ல, அந்த பிராண்டு சிகரெட் எந்த பிராண்டு என்று தெரியவில்லை. சிகரெட் ஏதுவாக இருந்தாலும் பிடிப்பேன். ஃபெர்குசன் உள்ளே போய் டன்ஹில் என்கிற உயர் ரக சிகரெட்டை கொண்டு வந்து வைத்தான். இது வெளிநாட்டு சிகரெட் ஆயிற்றே? ஆமாம், இதை நான் வெளிநாட்டுக்கு போனபோது வாங்கி கொண்டு வந்தேன். மது வகைகளும் என்னிடம் வெளிநாட்டு தயாரிப்புகள் உள்ளன. பிளாக் லேபிள் என்கிற விஸ்கி இருக்கிறது. குடிக்கிறீர்களா என்று கேட்டு ஃபெர்குசன். மதுபானம் எதுவும் வேண்டாம். இந்த பக்கமாக வந்தேன். அப்படி உங்களை பார்த்து போகலாம் என்று இங்கே வந்தேன். ஒரு சிகரெட் பாக்கெட்டை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சிகரெட் பிடிப்பதில்லை. பேசிக்கொண்டே இருக்கும் இருவரும் வெளியே வர அலெக்ஸ் வாயில் வரை கொண்டு வந்து விட்டான் ஃபெர்குசன்.
இந்த நபர் இங்கே வருவது இரவு என்று ஃபெர்குசன் தனக்கு சொல்லிக்கொண்டான். அலெக்ஸ் அன்றே தனது நண்பர்களை சந்தித்து கொண்டு ஃபெர்குசன் வீட்டில் நடந்ததை சொன்னார். பூட்டுகளில் ஒன்று வித்தியாசமாக இருந்தது. அதை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் திறந்து விடுவேன் என்கிறான் ரவிச்சந்திரன். மறுநாள் ஃபெர்குசன் தன் வீட்டை பூட்டிக் கொண்டு கல்லூரிக்குள் வந்தபோது இவர்கள் மூவரும் கல்லூரிக்கு லீவ் போட்டுவிட்டு ஃபெர்குசன் வீட்டிற்கு வந்தனர். தாங்கள் வந்த வாகனத்தை சற்றே தூரத்தில் இருந்து ஒர்க் ஷாப்பில் விட்டுவிட்டு வந்தான். தன் கையில் இருந்த சாவியினால் ரவீந்திரன் வாயில் கதவை திறக்க அது உடனே திறந்து கொண்டது. மகிழ்ச்சி அடைந்த அவர்கள் உள்ளே போய் வெளிக்கதவை மூடிக்கொண்டார்கள். பூட்டு போட்டுப்பட்டிருந்த அறையை காண்பித்தார் அலெக்ஸ். ரவிச்சந்திரன் ஒரு கம்பியை எடுத்து பூட்டை திறக்க முயன்றபோது, இவ்வளவு சாவிகள் எதற்காக என்று ஜோன்ஸ் கேட்க, சில வீடுகளில் திறக்க முடியாத பூட்டுகள், இருவருக்கும் அவற்றை திறக்கத்தான் இந்த சாவிகள் என்று சொல்லிக்கொண்டே ரவிச்சந்திரன் கம்பியில் உதவியால் பூட்டை திறந்துவிட்டார். எப்போது உள்ளே போவீர்கள்? அந்த அறைக்குள் எதுவுமில்லை. பார்ப்பதற்கு அது ஒரு படுக்கை அறை போன்று இருந்தது. உடலுக்குள் அடியில் ஒரு தோல் பெட்டி இருந்தது. அது மிகவும் பழைய பெட்டி. ரவீந்திரன் அந்த பெட்டியை எடுத்து படுக்கையின் மீது வைத்தான். இதை திறந்தால் அந்த நபரை பற்றிய விவரங்களை தெரியும் என்று சொல்லிக்கொண்டே பெட்டியை திறக்க முயன்றாள். இத்தோட இந்த 24வது பாகம் முடியுது. நாளைக்கு ஃபைனல் பாகத்தான 25வது பாகத்தை பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.